இந்த மலைக்கு முதல் முறையாக 27 பேரும் இரவு நேரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் யானை கரடி உலா வரும் நேரத்தில் சிவபெருமானை தரிசிக்க போக போறோம். இரவு 2 மணிக்கு சிவன் பூஜையா. இந்த சிவன் பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் சிவன் காட்சி தருவான் ஒரு ஐதீகம் இருக்கு. இரவு நேரங்களில் பல சித்தர்கள், முனிவர்கள், மகரிஷி யோகிகள் பலரும் இங்கு தவம் செய்ததாகவும் சுனையில் உருவான தண்ணீரை அருந்துவதற்காக இங்கு வந்துட்டு போறாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இங்கு சுனையிலிருந்து உருவான சிவலிங்கம் தான் சுயம்புற்றநாதர் என்று அழைக்கப்படுறாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்கு சுயம்பா உருவான மிகப்பெரிய சிவலிங்கத்தை வௌவால் பாதுகாக்கும்னு சொல்றாங்களே. ஓம் நமச்சிவாய. அகத்தியர் சித்தர் புதிய மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மலையில 48 நாட்கள் பூஜை பண்ணி தவம் இருந்திருக்காருன்னு சொல்றாங்களே. அகத்தியர் சித்தர் 41 திவ்ய தேசங்களை கடந்துதான் புதிய மலைக்கு போனார். ஆனா 39வது திவ்ய தேசங்கள் தான் தென்காசியில் இருக்கிற சொக்கம்பட்டி என்ற ஒரு கிராமத்துல சுயமுற்றநாதர் மலையில தான் 39வது திவ்ய தேசங்கள்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்க மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கீழே கோவில் இருக்கு, மேல உச்சியில சுயம்பு ஊற்று இருக்கு. நம்ம சுயமுற்றநாதரை வழிபட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம மேலே போயிட்டு அகத்தியர் குகை இருக்கான், அதையும் பார்த்துட்டு இந்த இடத்துல அகத்தியர் தவம் பண்ணியிருக்காரு. நம்ம புதிய மலைக்கு போகும்போது இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு போறதாக வரலாறு சொல்லுவாங்க. சிவபெருமான் உருவாக்கிய அதிசய தீர்த்தம் சுயமுற்றநாதருக்கு. பகல் டைம்லேயே மலை இறங்கும் போது ஈரக்குலையை நடுங்க வைக்கும் சவால் நிறைந்த மலைகளில் ஒன்றுதான் இந்த சுயமுற்றநாதர் மலை. இரவில் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள் எப்படி இந்த மலையில பயணம் பண்ணாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சரி. கரடியோட சாணத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த காட்டிலையும் கரடியும் இருக்கு, யானையோட சாணியும், நம்ம 2 சாணியும் பார்த்துருக்கோம். நாங்கள் 27 பேரும் சுயம்புற்றநாதரை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் நைட் ட்ரெக் பண்ணனால உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலையில் அந்த 3 குழந்தைங்களோட ஒரு 5-6 பெண்களோட ஏறி வந்தோம். எல்லாத்தையும் ஒன்று திரட்டி யாருமே விட்டுறாமல் சூப்பராக கூட்டிகிட்டு வந்தோம். அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி 3500 அடி உயரத்தில் இருக்கிற சுயமுற்றநாதரை தான் இன்றைக்கி தரிசிக்க போகிறோம். அதுவும் இரவு நேரத்தில் பயணம் பண்ண போகிறோம். இந்த சுயம்புற்று மலைக்கு நீங்கள் எப்படி வருதுன்னா, எங்கே இருந்தாலும் தென்காசிக்கு வந்துடுங்க. தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புளியங்குடி போகிற வழியில் சொக்கம்பட்டி என்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஓடையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோங்கன்னா அந்த மலை அடிவாரத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம போகிற டைம் 6:30. இப்போ தான் நம்ம பயணமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் இன்னும் நம்ம அடிவாரத்துக்கு போகல. அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர், நிறையா கோயில் இருக்குது. இதில் போகும்போது நிறையா பாறைகள் இருக்குது, நிறையா ஊற்று, அருவி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு சவாலான ஒரு இது இருக்குது. இந்த மலையில் யானைகள் நடமாட்டமும் இருக்குது. பயணிக்க போகிறோம் நம்ம கூட சேர்ந்து ஒரு 25 பேர். நாங்கள் போகிற மலைக்கு பல அதிசயங்கள் இருக்குது. சிவபெருமான் உருவாக்கி தீர்த்தம், சிவபெருமான் இருந்த சுயம்பா உருவான சிவலிங்கம், அகத்தியர் சித்தர் தவம் செய்த இடம், மர்மமான குகைக்குள் மிகப்பெரிய சிவலிங்கம், பல அதிசயங்கள் நிறைந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். எங்கள் கூட நீங்களும் பயணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா, நம்ம தருமபுரியிலிருந்து திருநெல்வேலிக்கு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி பக்கத்தில் இருக்கிற புளியங்குடி பக்கத்தில் இருக்கிற சொக்கம்பட்டி என்ற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தால் மலை அடிவாரத்துக்கு வந்துடுவோம். நம்ம பார்க்குறவங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஒரு மலை இருக்குல்ல. கோபுராவில் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஏறது கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். அது பகலில். இரவு நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஷூராக 4 மணி நேரம் ஆகும். அங்கே யார் இருக்காருன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் சுயம்பூற்று நாதராக நம்மளுக்கு காட்சி தராரு. அந்த நாதரை தான் நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், போயிட்டு பயணங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. கண்டினியூவாக அப்படியே வந்திருக்குல்ல. இந்த மலையில் சொக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொக்கம்பட்டியிலேருந்து ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்தாங்கன்னா அடிவாரத்தில் விநாயகரோட சிலை இருக்குது, விநாயகரோட சன்னதியே இருக்குது. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம முதல் காலடி வைக்கும் போது விநாயகரை தான் ஃபஸ்ட்டு வேண்டும். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான், முருகர், அம்மன், இவங்க எல்லாத்தையும் நம்ம தரிசனம் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை இந்த மலை திருப்தியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கூட ஒரு 26 பேர் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். நைட்டில் எல்லாருக்கும் ஒரு புதுமையாக தான் இருக்கும். போகும்போது நம்மளுக்கு
சிவன் வந்து எந்த ரூபத்தினாலும் நம்மளுக்கு காட்சி தரலாம். பார்த்து பயப்படாமல் பயணம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம கூட நம்ம ஏறும்போது கரடியோட சாணத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த காட்டிலையும் கரடியும் இருக்குது, யானையோட சாணியும், நம்ம 2 சாணையும் பார்த்துருக்கோம். நம்ம ஏறும்போது என்னென்ன சாணையத்தை பார்க்க போகிறோன்னு தெரியல. அவ்வளோ ஆபத்தான அவ்வளோ கொடூரமான மிருகங்களும் இந்த மலையில் இருக்குது. நடந்து போகும்போது யானை சாணை பார்க்குறவங்க பார்த்தீங்களா நிறையா இருக்குது. ப்ரோ இப்போ 50% முடிச்சிட்டுமா? இன்னும் 50% முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். முக்கால்வாசி பேர் எல்லோரும் இந்த டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம கூட ஒரு 25 பேர் ஏறவே முடியாத ஒரு கடினமான மலையில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அவ்வளோ ஆபத்தான ஒரு மலையில் பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப செங்குத்தா நம்ம கூட வந்த தஞ்சாவூரை சேர்ந்த விவேகானந்தா நான் மலை ஏறதை பாருங்கள். ஷர்ட்டு, அவர் போட்ட ஷார்ட்ஸு எல்லாமே நனைஞ்சிருச்சு. அவ்வளோ வேர்வையை சிந்தி தான் இந்த மலை ஏற முடியும். இது நம்ம பகலில் ஏறினா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இரவுலையே இவ்வளோ கடினமாக இருக்குன்னா பகலில் இதை விட கடினமாக இருக்கும். ஆமாம் தானே? நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது இரவில் போனோங்களே, அந்த டைமில் அந்த 7 மலையை கடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இறங்கும் போது பகலில் இறங்குனதால இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணோமா அப்படின்ட்டு மைண்டு எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி தான் இந்த மலையை நம்ம பகலில் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் போகணுமான்னு நினச்சோம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் பயணம் பண்ணி மலை உச்சிக்கு வந்துட்ருக்கோம். இன்னும் அந்த மலை உச்சி கம்ப்ளீட் பண்ணல. இதுக்கப்புறம் பள்ளத்தை நோக்கி கீழே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் தான் அந்த ஊற்று இருக்குது. அந்த ஊற்றை தேடி தான் நாம் பயணிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறீங்களா இந்த ஆலமரத்தை பாருங்கள், வேர்லாம் நிறையா தெரியுதுங்களா? இருட்டில் தெரியல. இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கா. இப்போ வந்து 50% நம்ம மலை ஏறி இருக்கோம். இங்கே வந்து தவம் செய்கிற மாதிரி ஒரு இடம் அழகாக இருக்கா பார்த்தீங்களா? மேலே 50%ல் ஆலமரத்துக்கு அடியில் அழகான ஒரு விநாயகரை நம்ம தரிசித்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நம்ம 50% கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம ட்ரெக்கிங்கில். நீங்களே கிழிச்ச மாதிரி கிழிச்சு ரத்தமும் வரலையே. வராங்கல்ல நமக்கு முன்னாடி குட்டீஸ், பெரிய ஆளுங்க, லேடிஸ் எல்லாம் நடந்து வராங்க. மேலே போகிறவங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குது. வர ரொம்ப ஹில்ஸு 90 டிகிரி பக்கம். பின்னாடி நம்ம அப்படியே இழுக்கும். வெயிட்லாம் எடுத்துகிட்டு போனால் பின்னாடி இழுக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரைட்டான ஒரு பிளேஸில் தான் நம்ம நடக்க போகிறோம். மேலே கூட பாருங்கள் அந்த உச்சி இருக்குது. நைட்டில் நம்ம பயணம் பண்ணுறதால ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். முன்னாடி பாம்பு அது மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம். அது இல்லாமல் இங்கே கரடி, யானை இது மாதிரி விலங்குகளும் பார்க்க முடியும். அது இல்லாமல் நைட்டில் போகிறது இங்கே பாருங்க. அங்கே லைட்டு தெரியும். நம்ம வெள்ளிங்கிரியில் எப்படி லைட்டு தெரியுமோ அங்கெல்லாம் நடந்து போவாங்கல்ல, அது மாதிரி. இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டு வேணும், அப்படி இல்லைனா ஏரோ மார்க் வேணும். ஏரோ மார்க் வந்து இந்த மலையில் வந்து அதிகமான பயணம் பண்ணாத டைமில் வந்து ஏரோ மார்க் இல்லை. ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அருமையாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இல்லை. ஒரு சமதள பகுதி இருக்குது. அந்த சமதள பகுதியில் யானை சாணியை பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து ஸ்நாக்ஸும் சரி, தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது. நமக்கு முன்னாடி ஒரு 25 பேர் வராங்க. இன்னும் 20 பேர் பயணம் பண்ணுறாங்க நம்மளுக்கு பின்னாடி. இது எல்லாருமே நம்ம ஒரு இடத்துல சேர்ந்து இதுக்கப்புறம் பள்ளத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். அந்த பள்ளத்தில் தான் இன்னொரு மலையில் ஊற்று நீர் இருக்குது. அந்த ஊற்று நீரை தேடி தான் நம்ம பயணிக்க போகிறோம். வாங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கு? அருமை. எங்கே ஷர்ட்லாம் குளிச்சுட்டு வந்தீங்களா? அருவியில் 2வது அருவிலையும் 4வது அருவிலையும் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தீங்களா? பொண்ணு லாங் ஜம்ப் பொண்ணு. இங்கே பாருங்க, மேலே இருக்கிற வேர்வை, டிஷர்ட்டில் இருக்கிற வேர்வை உருகி கீழே இருக்கிற ஷார்ட்ஸ் உருகிருச்சு. மழை 6:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம். ஏற நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சா, கொஞ்சம் ஈஸியான கடினமாக இருந்த மாதிரி இருந்தது.
கொஞ்சம் பாறையில் செங்குத்தா ஏறி நீங்கள் நைட்டில் எப்படிப்பா எத்தனாவது மலை இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணியிருக்கீங்க? நைட்டு இது மாதிரி 4வது மலை. 4வது மலையா? அப்படிங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு மலை நைட்டில் ட்ராவல் பண்ணுறது. அதனால இப்போ எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு இந்த நைட்டில் வர்றதுனால. நம்ம கூட குட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க குட்டீஸ், இங்கே ஒரு குட்டி. கடைசியில் ஐயா கூப்பிட்டு வருவாங்க. நல்லா இருக்கு. இது மாதிரி நைட்டில் எப்போ நீ ட்ராவல் பண்ணியிருக்கேன்? இது மாதிரி ட்ரெக்கிங் பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைம். பார்த்துச்சிட்டிங்களா? நீங்கள் கத்தாதீங்க, தூங்குறீங்க. நோ ஏய் யார் கத்தாதீங்கண்ணா, யானை சவுண்டு கேட்குதான். உண்மையிலேவா? சவுண்டு கேட்டுச்சு. எவ்வளோ தூரம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/2 hour தான். ஃபுல்லாக உங்களுக்கு இறக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பிரச்சனை ஓடிடலாம். கேட்டீங்கல்ல, இந்த மலைக்கு இறக்கமே இல்லைன்னு. எல்லாமே இறக்கம் தான். சிரிக்க முடியல, கை இருக்குது ஒரு பக்கம் சிரிச்சா. அவ்வளோ சிரிப்பா? பொழுது விடியறப்ப ஒரு 6:45 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி எத்தனை ப்ரோ? 9:45 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9:25. நாங்கள் இப்போ தான், அதாவது எங்கேயுமே உட்காரவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரே செங்குத்து தான். சமதளத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை. புல்லு புதரு அதை பிடிச்சி அப்படியே தவிட்டு ஏறி வந்துருக்கோம். எல்லாரும் வந்தாச்சு. இன்னும் 4 பேர் வந்து கல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாமே கஷ்டம் தான். இப்போ நம்ம திரும்பி 1/2 மணி நேரம் செங்குத்தா கீழே இறங்கி போனால் காலியா? ஆமாயா, அது வந்துயா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்ச்சவங்க வந்து தண்ணி இல்லை அவங்களுக்கு. அந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி கிடையாது. அப்போ அவருக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, இந்த இடத்துல போய் மாட்டுடைய பாலை ஊற்றுனா உனக்கு தண்ணி வந்துடும் அப்படின்னு. அதை கேட்ட அவர் போய் தண்ணியை மாட்டோட பாலை பிச்சு அதில் ஊற்றி சாமியை கும்பிட்டு வந்தார். அந்த இடத்துல உருவானதான் ஊற்று. இன்ன வரைக்கும் ஆச்சு, இன்ன வரைக்கும் வத்தினது கிடையாது அந்த ஊற்று. 10 பேர் போனாலும் அந்த ஊற்றுலேருந்து தான் தண்ணி வரும். 500 பேர் போனாலும் அந்த ஒரு ஊற்றுலேருந்து தான் தண்ணி வரும்யா. தண்ணியே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு இளநீ பாலை கொண்டு போய் ஊற்றுல ஊற்றிட்டு ஒரு 10 சூடு ஏற்றி சாமியை கும்பிட்டு வந்தோம்னா எத்தனை பேர் இருக்குமோ நமக்கு தேவைக்கு அதிகமாகவே தண்ணி வரும்யா. சமைக்கிறதுலேருந்து ஐயாக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து நம்ம அன்றாட விஷயத்துக்கு எல்லாமே அந்த ஒரு ஊற்றுலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். சுற்றிப்பட்டு சுற்றி அந்த ஏரியாவில் எங்கேயுமே வேறு தண்ணிக்கு இடமே கிடையாது. அந்த ஒரு ஊற்று மட்டும்தான்யா. அந்த ஒரு ஊற்றுல மட்டும்தான் அவ்வளோ தண்ணி வந்துகிட்டு இருக்கும். ஆனால் கீழே அருவி மாதிரிலாம் பெருசாக ஓடாது. அது எதுவுமே கிடையாதுயா. அருவி மாதிரி கிடையவே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஊற்று தான் நமக்கு தண்ணிக்கு ஆதாரமே. அதனால தான் அவருக்கு உண்மையான பேர். 27 பேர் போனால் 27 பேருக்கு தண்ணி கிடச்சிரும். 27 ரூபாய் தாண்டியுமே தண்ணி இருக்கு. இப்போ வண்டி நிற்கல கீழே, அங்கே 3 வண்டி நிற்கி வண்டிக்கு 2 பேர் வந்தால் 6 பேர் ஆச்சுல. அங்கே அந்த பதையிலேருந்து யாரும் வந்துருக்கான்னு தெரியல. எப்படியும் 10 பேர் கோயிலில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தண்ணி இருக்கத்தானே செய்யும். அதனால பிரச்சனை இல்லை. தண்ணிக்கு எவ்வளோ கூட இருந்தாலும் பரவாயில்ல, மழையே இல்லாட்டின் மேலே அங்கே தண்ணி வந்துட்டு தான். அந்த ஊற்றை வச்சு தான் நம்ம சுயம். ஆமாம், ஊற்றை வச்சு தான் சுயம் புற்றுனாரு. ஊற்று தான் நமக்கு தெய்வமே இன்னைக்கு அங்கே. ஆமாம் மக்களே பாருங்க, இதுதான் உண்மையான ஒரு இறை வழிபாடு. நம்ம ஆதி மக்கள் அப்பையிலேருந்தே முன்னோர்கள் கும்பிட்டு வராங்க. 5 பூதங்களையும் கும்பிட்டு வராங்கல்ல, நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு. அதில் ஒன்று தான் நம்ம இங்கே வந்து ஒரு ஊற்றை, அதாவது நீரை ஒரு சாமியாக ஒரு சிவனாக நம்ம கும்பிட்டுட்டு இருக்கோம் ஆதி காலத்தில் இருந்து. இதுதான் நம்மளோட தமிழ் மரபு, தமிழ் மரபு. அதாவது நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ஒரு குறிஞ்சி திணைன்னு சொல்லுவோம். மலையும் மலை சார்ந்த பகுதியும். அதில் வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது 1000 வருஷம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கும்பிட்டுட்டு வராங்க. இப்படி தான், அதை தான் இப்போ நம்ம தேடி வந்திருக்கோம். என்ன 100 கிலோலாம் அரிசி போகணும். 100 கிலோ அரிசிலாம் தாண்டி ஒன்றுச்சியா ஒரே இடத்துல. இப்போ தான் டவி. இதுக்கு முன்னாடி பானை நெல் வைப்பாங்களா, அந்த மாதிரி பானையில் 2 பானைக்கு சாம்பார், 2 பானை சாம்பாரை வச்சு ஒரு சட்டியில் ஊற்றி வச்சுட்டு அந்த பானையில் தான் சோறு பொங்கிட்டு இருக்காங்க. அந்த பானை வந்து 6 பக்கா, ஒரு ஆட்டி 6 பக்கா போடலாம். ஒரு பானையில் 6 பக்கா அரிசி போடலாம். அந்த மாதிரி 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்லேருந்து 600 பேர். 600 பேர் எப்படி சாப்பிட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. 600 பேர் எங்கே தங்கினாங்கன்னு தெரியாது. 600 பேருக்கு தண்ணி எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் 600 பேர் அங்கே தான் இருந்தாங்க, அங்கே தான் சாமி கும்பிட்டாங்க. கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு கீழே போனாங்க. ஆமாம் தீபம் போடுறதுக்கு வந்து பாறை உண்டு. பாறையில் உள்ள தொலை போட்டு ஒரு சின்ன விளக்கு மாதிரி வச்சு போட்டுக்கலாம். ஆமாம், பாறையிலே தொலை உண்டு. அதுக்கு பாறையை விளக்கு பாறைன்னு
பேர் அந்த பார்க்கு பேர் விளக்குப்பாறை. சரி சரி. ஆனால் இப்போ வந்து பர்மிஷன் கேட்கணும். இதுக்கு முன்னாடி பர்மிஷன்லாம் கேட்டதே கிடையாது. இந்த காட்டுக்குள்ளே இப்போ உங்களை கூட்டு வரதான் ஃபர்ஸ்ட் டைம் பர்மிஷன் கேட்டு வரேன். அண்ணன் சொல்லிட்டு அவன் முதல்ல சொன்னாங்க, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால சொல்லிடுவோம் அப்படின்னு. அதனால தான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டோம், இல்லைன்னா கேட்கவே மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இறங்கும் போது கீழேனா ஒரு மலை ஏறி அது கீழே இன்னொரு மலைக்கு போகும்போது ஒரு சைடில் வந்து டவுனாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். பார்த்து சேஃபாக ஸ்லோவாக போகணும். இங்கே பில்லுலாம் வலிக்க விடும். மகளே பாருங்கள் எவ்வளோ சரியாக பார்த்தீங்களா? நைட்டு நாங்கள் இந்த வழியில் போயிருக்கோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த லட்சணத்தில் போயிருப்போம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபம் ஏற்றுற ஒரு இடம்னு சொல்லலாம். நம்ம திருவண்ணாமலை நம்ம கார்த்திகை தீபம்லாம் கேள்விப்படுறாங்களே, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த பாறையில் வந்து தீபம் ஏற்றலாம். ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வர அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏழாம் மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லி இப்போ வந்துட்டோன்ட்டு நம்ம முன்னாடி வந்த கேங் வந்து கத்திட்டு இருந்தாங்க. நாம் கிட்டத்தட்ட 6லிருந்து 11 வரைக்கும் வந்துட்டோண்ணா வந்துட்டோம். ஃபைனலாக அங்கே பாருங்க, ஓம் நமச்சிவாய. வந்துட்டோம் சாதிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 4 மணி நேரம். இவ்வளோ பெரிய கோயில் இருக்கு. வெல்கம் டு என்னண்ணா படுத்துடலாம். சிவபெருமானை இப்போ நம்ம பார்த்துட்டோமா? இப்போ வந்து இதோட பூஜை வந்து 2 மணிக்கு, அதில் நம்ம 2 AM சொல்லுவாங்களே, அப்போ தான் பூஜை. இப்போ நம்ம வந்து சேர்ந்த டைம் வந்து 11 மணி. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குது. நல்லா ஒரு தூங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மலை உச்சியில் சோலார் பிளேட்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற குரங்கு இது எல்லாமே ஒயர் எல்லாமே அத்து விட்டு அது எதுவுமே ஒர்க் ஆகலை. நம்ம ஃபோன், மொபைல், லைட்டு இது எல்லாம் நம்ம எட்டு வந்தால் மட்டும்தான் இதோட ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே எது பண்ணனாலையும் நம்மளுக்கு லைட் எல்லாம் தேவை. 2 மணிக்கு நீங்கள் யாராவது சிவன் பூஜையை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி இங்கே சுயம்புற்றநாதரோட பூஜையை பார்த்துருக்கோம். இங்கே வந்து இங்கே 2-3 சிவலிங்கம் இருக்கார். அது இல்லாமல் விநாயகர் இருக்கார், முருகர் இருக்கார். இது எல்லாமே நம்ம தரிசித்து இங்கே இருக்கிற பூஜையை சிறப்பான முறையில் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கே 1 டே ஸ்டே பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் சுயம்புற்றநாதரோட சன்னதி. இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி தான் நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். ஃபுல்லாக 11 மணிக்கு நம்ம வந்து நைட்டு இந்த வேலி இருக்குல்ல, இந்த கோயிலுக்குள்ள சன்னதியில் தான் நம்ம இங்கே தங்கிட்டு இதுக்கு மேலே இருக்கிற சுயம்புற்றநாதரை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த வழியை தான் ஏற போகிறாங்க. நமக்கு முன்னாடி ஏறிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம ஆளுங்க எல்லாமே ஏறிட்டு இருக்காங்களா? சுயம்புற்றநாதரோட கோயிலுக்கு மேலே தான் ஒரு 50 மீட்டரில் தான் சுயமுற்று சுனை இருக்குது. இந்த சுனை எப்படி உருவாக்குனா, சிவபெருமான் வந்து ஒரு மாடு மேய்க்கிறவனுக்காக உருவாக்கியிருக்காரு. அந்த மாடு மேய்க்கிறவனுக்கு எப்படி உருவாக்குனார்னு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இந்த காடு மலை எல்லாமே மாடு மேய்ச்சிட்டு திரும்பியிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் தண்ணி எங்கேயுமே இல்லை, மாடுக்கும் சரி இவருக்கும் சரி. அப்போ இவர் வந்து மாட்டுக்கோம் இதை வச்சு சாப்பாடு பண்ணுறதும் சரி, குடிக்கிறதும் சரி, அது மாதிரி வந்து காலத்தை கடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ மாட்டுக்கும் தண்ணி தேவையில்லை, இவருக்கும் தண்ணி எதுவுமே கிடைக்காத டைமில் சிவபெருமானுக்கிட்ட நைட்டில் வேண்டுறாரு. காலையில் கனவுல தோன்றி இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு சுனையில் தண்ணி வரும் அப்படின்ட்டு அவருக்கு கனவுல தோன்றிருக்காரு. அடுத்த நாள் காலையில் பால் அங்கே போயிட்டு கீழே பால் அபிஷேகம் பண்ணி பார்த்தா சுனையிலேருந்து அப்படியே பெருக்கடிச்சிட்டு தண்ணி வருது. அப்போ இந்த கிட்டத்தட்ட 1100 ஆண்டாக இந்த சுனையில் வந்து எப்பயுமே வற்றாமல் வந்திருக்கான். ஆனால் பல டைம் வந்து இந்த சுனை வந்து ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறையா மக்கள் வந்து இங்கே வந்து இதை வந்து அசுத்தம் படுத்துவாங்களாம். இந்த இடத்துல குளிக்கிறது, இதை அசுத்தம் படுத்தினாங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிருமா, அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. இதை வந்து யாருங்க தொட வேணாம் அப்படின்ட்டு நம்ம கூட நம்மளை கைடாக கூட்டின்னு போன மதன் ப்ரோ இங்கே வந்து லோக்கலில் தான் சொக்கம்பெட்டி, அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 25 பேருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கி நல்லபடியாக ட்ரெக்கிங்கை மேலே கூட்டின்னு வந்தார். இந்த சுனை வந்து ஒரு அதிசயமான சுனைன்னு சொல்கிறாங்க. சிவபெருமானே கனவுல தோன்றி உருவாக்கின ஒரு சுனை. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அகத்தியர் சித்தர் தவம் செஞ்சுருக்காங்க. அகத்தியர் சித்தர் பொதிகை மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் சொன்னங்கள 41 திவ்ய தேசங்களில் இது வந்து 39வது திவ்ய தேசம்னு சொல்லலாம். இந்த தேசத்தில் 48 நாட்கள் தவம் செய்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு சிவபெருமானுக்கு. அருமை அருமை, வேறு லெவல்.
இந்த இடம் அவ்வளோ பராமரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. ரொம்ப மக்களால் வர முடியாததை, ரொம்ப மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் வந்து இந்த 27 பேர்த்துக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அகத்தியர் சித்தர் தவம் செய்கிற இடத்துல நாம் வந்து தவம் செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் நம்ம விளாக்லாம் எடுத்துட்டோம். இங்கே வந்து நம்ம விசித்திரமான ஒரு பூச்சி வடிவை நம்ம பார்த்தோம். உள்ளே தூரம் போது நான் உள்ளே வந்து ஏறி உட்காரும் போது விசித்திரமான ஒரு பூச்சியை பார்த்தோம். அது அந்த மாதிரி பூச்சி நீங்கள் எங்கேயுமே பார்க்கல. அவ்வளோ அதிசயமான பூச்சி இதுக்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் போகிற டைமில் உள்ளே ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு சித்தர் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. சிவனும் அது மாதிரி நம்மளுக்கு காட்சி தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் பார்த்து இது மாதிரி போகும்போது சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம போகணும். நம்ம ட்ராவலை நல்லபடியாக எல்லா பிளேஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம குரூப்லேயே இந்த மலைக்கு வரலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு. இந்த வீடியோ A to Z உங்களுக்கு வந்து இந்த காணொலியை நான் பதிவிட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு டைப்பாவது இந்த மலைக்கு வந்து பாருங்கள். ஹாய் மக்களே, ரொம்ப சூப்பரான ரொம்ப தரமான ஒரு சிவன் பூஜையை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நாமளும் நிறைய வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் இந்த கோவிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சுயமுற்றநாதரிட வேண்டிட்டு நம்ம பயணத்தை அப்படியே ரிட்டன் கிளம்புறோம். கீழே இறங்கும் போது நம்ம இந்த வழியாக நடந்து வந்தோமா அப்படின்ட்டு அவ்வளோ ஆபத்தான பகுதியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம 27 பேரும் பாருங்கள், ஒன் சைடு டவுனாக இருக்கும், ஒன் சைடு மேடாக இருக்கும். இதில் தான் நைட்டு நம்ம நடந்து வந்தோமா அப்படின்னு நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. மதன் ப்ரோ அப்புறம் ஒரு குகைக்குள்ளே கூட்டின்னு போகிறேன், எங்கே ப்ரோ போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உள்ளே இதுக்குள்ளே சுயமா உருவான ஒரு சிவலிங்கம் இருக்குது. இது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே ஒரு ஹிடன் பிளேஸ், இந்த லோக்கல்காரங்களுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிற சிவலிங்கம் தெரியும். இங்கே வந்து நிறைய பேர் தவம் செஞ்சுருக்காங்களாம். நிறைய சித்தர்களும் சரி, யோகிகள் நிறைய பேர் மர்மமான எந்தோ ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த மலையில் தியானம் பண்ணுறது இவங்களே பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நீ கூட்டு போகிறேன் அப்படின்னாரு. கூட்டு போகும்போது ஒரு ஸ்மெல் வந்துச்சு, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இங்கே ஒரு வௌவால் கூட்டம் வந்து இந்த சிவபெருமானை வந்து பாதுகாக்கும் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருந்தார். உள்ளே வந்து இவர் மதன் வந்து இங்கே லோக்கல் தான், சொக்கம்பட்டி. அவர் தான் நம்மளுக்கு ஒரு கைடாக இருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கிட்டு நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. நைட்டில் போயிட்டு இப்போ காலையில் இறங்கும் போது இந்த நைட்லேயே பார்க்கலாமான்னு நினச்சோம். நைட்டில் எதுவுமே தெரியாது. பகல் டைம்லேயே நம்மளுக்கு இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே இதுலேருந்து கீழே இறங்கி போனோம். மழை டைமில் வந்து இது உள்ளே இறங்க முடியாதுன்னு சொன்னார். சேறு சகதியமாக இருக்கும். இப்போ நார்மல் டைமில் அப்படி இருந்துச்சு பாருங்கள். அந்த எவ்வளோ நல்லா இருக்குது. எப்படி சதுரகிரியில் பெரிய சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி குட்டி சிவலிங்கத்தை நம்ம அங்கே பார்க்கலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் நம்ம கிளம்பும் போது நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இல்லை. இங்கே தமிழ்நாட்டு, கேரளா, கர்நாடகாவில் இருக்கிற மலைகள் எல்லாமே நம்ம ஏறிட்டு வந்திருக்கோம். உங்கள் ஊரில் ஏதாவது இது மாதிரி சிறப்பான மலைகள், நல்லா பழமையான மலைகள், பழமையான கோவில்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் மலைக்கு வந்து வீடியோ பார்க்கலாம், வீடியோவும் போடலாம். அது இல்லாமல் ஏதாவது டவுட்டாக இந்த மலையிலையும் சரி, நம்ம ட்ராவல் விஜயில் போட்ட வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ட்ராவல் வித் மீ விஜய்ன்ட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே.